குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது. நிச்சயமாக இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதுவரை நீங்கள் கேட்டது, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கேட்டது நிச்சயமாக கடவுள் சத்தம் அல்ல, கடவுள் விஷயமும் அல்ல. கடவுள் விஷயம் நிச்சயமாக 35 வயசுக்கு அப்புறம் நான் முதல் தடவை கேட்கும்போது நான் அது வரைக்கும் கேட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அது வரைக்கும் கேட்டது, அது வரைக்கும் பக்தியாக ஓடினது எல்லாமே வேஸ்ட்டுன்றது தெரிஞ்சுது. பெரிய பக்தனாக தான் இருந்தேன், ஐயப்பா பக்தனாக இருந்தேன், பாட்டு பாடினேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் நிச்சயமாக ஆத்மாவில் ஐக்கியப்படுற ஒரு சக்தி நான் உணரவே இல்லை. முதல் தடவையாக அதை உணர்ந்தேன். ஆனால் அது 25 வருஷம் கூடவே வந்தது. சரியான நிலையான ஒன்று என்று அழகாக புரிய வைத்தது. அது நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய பெரிய நன்மைகளும் செய்தது. என் வியாதியெல்லாம் ஓட்டிச்சு, என் பண கஷ்டத்தெல்லாம் ஓட்டிச்சு, நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அது இது வரைக்கும் எந்த சக்தியும் கொடுக்கல. நீங்களே பார்க்கலாம், அதெல்லாம் கொடுக்காது. சும்மா தற்போதைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படியே சாமி கும்பிட்டு சந்தோஷமாக வந்துடுவீங்க. ஆனால் திருப்பி உங்களுக்கு பிரச்சனை வரும், திருப்பி ஓடுவீங்க. இதே தொல்லையாக இருக்கும், இதே தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் எப்போ இந்த சக்தியை தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்களுக்கு வித்தியாசம் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து கேளுங்கள். கடவுள் விஷயத்தில் நீங்கள் சரியாக உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை ஆழமாக, ரொம்ப பலமாக, உலகளாவிய நிலையில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. சைவம் வைணவம் தெரிஞ்சுக்கிட்டு, உலகளாவிய நிலையில் இருக்கிற சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரையும் உண்மையாகவே உள்ளத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மதில் சுவராக அவர் வந்து விடுவார். மதில் சுவராக உங்களை சுற்றி ஒரு பெரிய மதில் சுவர் கட்டப்படும். அதுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. உலகத்தார்கள் உங்களை பார்த்து என்ன சொன்னாலும் சரி, உலகத்தாருங்க, அதாவது கடவுளை தெரியாதவர்கள், கடவுளை புரியாதவர்கள், கடவுளுக்கு வெளியே இருப்பவர்கள் நிச்சயமாக உங்களை பார்த்து என்ன சொன்னாலும் சரி. ஏன்னா அவர்கள் உங்களுடைய உடம்பில், அதாவது உங்கள் சரீரத்தில் நீங்கள் செய்கிற தவறுகளை தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் குறையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்போ நீங்கள் கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போது உயிரானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு உங்களை வழிகாட்டிகிட்டே இருப்பார். அதனால் வெளியில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி கண்டுக்கவே மாட்டார். உங்களை மோசக்காரன்னு சொல்லுவாங்க, கெட்டவன் சொல்லுவாங்க, ரொம்ப மோசமானன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரஃபாக பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க, என்ன வேணால் சொல்லுவாங்கங்க. அவங்க பாட்டுக்கு உங்களுக்கு பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருந்தாலும் இந்த 4 செவருக்குள்ளே, உயிரானவர் கட்டின 4 செவருக்குள்ளே நீங்கள் பயங்கரக்க பாதுகாப்பாக இருப்பீங்க. ஏன்னா அவர் சொல்லுவார், எல்லாம் உன்னை பற்றி என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதை விட அதிகமாக உன்னை பற்றி எனக்கு தெரியும், அதை விட அதிகமாக உன்னை பற்றி எனக்கு தெரியும். அதனால் நீ கவலைப்பட தேவையில்லை. உன்னுடைய நெகட்டிவ் எல்லாம் எனக்கு தெரியும், உன்னுடைய வீக்னஸ் எல்லாம் எனக்கு தெரியும், உன்னுடைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் சொல்லுவதைப் போல நான் சொல்ல மாட்டேன். நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் சொல்கிறது என்னென்னா, அவர்கள் சொல்லுவது போல் நான் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க, உன்னை என்ன வேணால் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். இதுதான் கடவுள் கொடுக்குற பெரிய உறுதி. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கண்டம்னேஷன். இந்த கண்டம்னேஷன் இருக்குது பாருங்கள், உலக ஜனங்க கொடுக்குற கண்டம்னேஷன் உங்கள் மேலே நிறைய சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கண்டம்னேஷன் கூட உயிரானவர் சொல்ல மாட்டார். அதுதான் உயிரானவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் அழகாக புரிந்து தெளிவாக ஆன உடனே உயிரானவர் அற்புதமாக உங்களுக்குள்ளே செயல்படுவார். அவர் நான் சொன்ன மாதிரி ஒரு மதிலாக செயல்படுவார். நிச்சயமாக எல்லா கணைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தருவார். உங்களை கண்டம் பண்ண மாட்டார். நீ ரொம்ப கெட்டவன், நீ அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், ஐயோ பாவி, அதனால் இப்படி அப்படி பண்ணலாம் சொல்லவே மாட்டார். ஆனால் பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய சொல்லி உள்ளே ஒரு சக்தி வந்து அது உங்களை பயமுறுத்தி ஓடுவீங்க பாருங்கள். நீங்கள் அங்கேயும் ஓடுவீங்க. அந்த காலத்தில் இந்த காலத்தில் எல்லாம் போய் முங்குவீங்க. பயம், உங்களுக்கு பயம் வந்துடும். ஏன்னா
ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அந்த வீக்னஸ், உங்களுடைய வீக்னஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் பயந்துருவீங்க. யாருன்னா உங்களை பற்றி சொன்ன உடனே, ஐய்யய்யோ! ஆமாம் கரெக்டு தானே. ஐய்யய்யோ! நான் பாவி, நான் தப்பு பண்ணுவேன், நான் வீக்கு, நான் ரொம்ப மோசமானவன், இப்படிலாம் மனசில் நினைப்பீங்க. நான் வந்து இப்படி நினைக்கிறவன், அப்படி நினைக்கிறவன், நான் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் உங்களையே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உயிரானவர் இருந்துட்டா பயங்கரமான பலம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? அவர் சொல்லுவார், நீ எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். அவங்கெல்லாம் ஏற்றுக்கலனாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யணும். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ நல்லவனாலாம் என்கிட்ட வர வேண்டாம். நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யணும். கடவுளானவரை நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளையானவரை சரியாக புரிஞ்சுக்கணும். அவர் என்னெல்லாம் உனக்காக செஞ்சார்ன்றதை புரியணும். நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அவர் பாதாளத்தில் போய் நிச்சயமாக நரகாசுரனை ஜெயிச்சாருன்னு ஒத்துக்கணும். அவர் எழும்பினார், நிச்சயமாக அவர் உனக்காக பக்கத்தில் தட்சிணாமூர்த்தியாக கடவுள் பக்கத்தில் உட்காந்து உனக்காக வாதாடிட்டு இருக்காருன்றதை ஒத்துக்கணும். இதை மாத்திரம் நீ செஞ்சால் போதும். உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் மாற்றுறதை நான் பார்த்துக்கிறேன். இந்த அஷூரன்ஸ் கிடைக்கிற ஒரு இடம் எங்கெங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இந்த அஷூரன்ஸ் கிடைக்கிற இடம் எங்கே இருக்குது? உங்களுடைய எல்லா வீக்னஸும் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாதன்னு சொல்கிறேன். எந்த சத்தம் கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? நான் சொல்கிறேன். நிச்சயமாக நான் கேட்டிருக்கேன், சத்தமாக கேட்டிருக்கேன். இந்த நாள் வரைக்கும், இந்த 25 வருஷம் வரைக்கும் பலமாக என்ன நடத்தியிருக்கிறார். புரியாதவங்களுக்கு இதை என்ன காலையில் என்னமோ சொல்கிறாரு. காலையில் கரெக்டாக சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், நான் அனுபவிச்ச சொல்கிறேன், நான் இருக்கிற சந்தோஷத்தை சொல்கிறேன். நாங்கள் என்ன வாழ்ந்துட்டுருக்குறோம்னு நாங்கள் 2 பேரும் அதை சொல்கிறேன். ஆனால் பொய்யால் அவங்கக்கிட்ட சொல்லலை, உண்மையாகவே தெளிவாக சொல்கிறேன். இந்த 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 அஷூரன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 35 வருஷம் நானும் பல இடத்துல தேடிட்டேன். போகாத இடம் ஒன்றும் பாக்கி கிடையாது. நான் நம்பியார் நல்லா புரிஞ்சுங்க. நம்பியார் குடும்பத்தை சேர்ந்தவன். சரியா? பிராமின் நெக்ஸ்ட்டு. எங்களுக்கு தெரியும் எல்லாமே. எல்லா பூஜை, எல்லா புனஸ்காரம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும். அப்போ நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. இந்த பாதுகாப்பு எப்போவுமே உங்களுக்கு கிடைக்காது. இந்த பாதுகாப்பு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மதில் சுவரின் பாதுகாப்பு உள்ள வாங்க. அது வரத்துக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். பெரிய பெரிய காரியம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த மலை இந்த மலைலாம் போக வேண்டாம். கடவுளானவரையும் பிள்ளையானவரையும் உயிரானவரையும் சரியாக தெரிந்து கொள்கிற ஆர்வத்துடன் வாருங்கள். சரியாக தெரிந்து கொண்டால் எனக்கு பலன் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வாருங்கள். நிச்சயமாக இங்கே வரீங்க, 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் ஆர்வத்துடன் வருகிறீர்கள், நன்றாக எடுத்துக்கொண்டு போகிறீர்கள். அதற்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், சந்தோஷப்படுறோம். நிச்சயமாக உங்களுக்காக நேரம் ஒதுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் யாரெல்லாம் இந்த வீக் டேஸில் நேற்று கூட வந்துட்டு போனாங்க, அது மாதிரி வீக் டேஸில் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க டைமும் டேட்டும் சொல்லிவிடுங்க. சண்டே வர்றவங்க திருப்பி உங்களோட டைமை ஒரு தடவை கூட கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 1 ஹவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொல்கிறேன், இங்கே கதையெல்லாம் பேசலை. அந்த 1 ஹவர் திருப்பி கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவரை இன்னும் பலமாக தெரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது இன்னும் பலமாக உள்ளே போவீங்க. பல விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். தெரிந்து கொள்ள பலம் அடைவீர்கள். தெரிஞ்சாதான் பலம் அடைவீங்க. அவருடைய ஞானம் கிடைச்சாதான் பலம் அடைவீங்க. அதுவும் இதோ செஞ்சால் பலம்லாம் அடைய மாட்டோம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், அங்கே போய் இந்த அபிஷேகம் பண்ணிட்டா, அந்த அபிஷேகம் பண்ணிட்டா, பாலால் அபிஷேகம் பண்ணிட்டா நமக்கு நன்மை கிடைக்கும். கிடையாது. ஞானத்தால் அபிஷேகம். உங்கள் மனதை ஞானத்தால் அபிஷேகம் செய்யுங்கள். அப்பொழுது மட்டும் நான் கடவுளிடம் நன்மை கிடைக்கும். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.